அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين إذا ذكر الله وجلت قلوبهم والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: الإسلام أن تعبد الله ولا تشرك به شيئا وتقيم الصلاة وتؤتي الزكاة وتحج البيت وصوم رمضان. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த சத்திய நேர்வழியை பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சகாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அபரார்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லருளும் கிருபையும் ரஹ்மத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. நம்முடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அனைத்து விதமான ரஹமத்துக்களும் மகஃபிரத்துக்களும் ஈமானில் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் உலகில் பிறப்பால் முஸ்லிம்களாக வாழ் இஸ்லாமியர்களாக இறையின் நம்பிக்கையால் மூமின்களாக அவனை ஏற்று வணங்குவதால் முத்தகீன்களாக, அவனை அஞ்சி ஹலாலை பின்பற்றி ஹராமை விடுவதால் ஷரியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக
என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஆலா உயர்மட்ட கலிமாவை நாம் மொழிந்திருக்கின்றோம். அவையின் பிரகாரம் நாம் செயல்படக்கூடிய அந்த செயல் திட்டங்களை, திறன்களை நாம் மேம்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் கொள்கைகளை விளங்கியிருக்க வேண்டும். மூமின்கள் தன் நம்பிக்கையின் மீது ஈமானில் மிக உறுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முத்தகீன்கள் அல்லாஹ் ரசூல் ஏவிய ஹலாலை எடுத்து ஹராமை விட்டு தக்வாவின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் இஸ்லாத்தின் மீது சிலர்கள் துணை சொற்களை விடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் மதவாதிகள், இஸ்லாமியர்கள் மதமுடையவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் என்பது மதமில்லை, இஸ்லாத்திற்கென்று ஒரு வழிமுறை இருக்கு. வழிமுறை, வழித்தடங்கள், வாழ்வின் வாழ்வியல்கள், குடும்பம், வியாபாரம், திருமணம், பிள்ளை பேறு, வளர்த்தல், படிக்க வைத்தல் என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த கடமைகள், சில திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் இவன் விசுவாசியாக, மூமினாக, முஸ்லிமாக, அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவனாக வாழுகின்றான். மாறாக முஸ்லிம் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், வழி. அந்த வழி தேடல் என்பது ஓர் கடவுள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி மக்கள் இல்லை. அவன் தன்னந்தனித்தவன், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். எஃபாதுல்லாஹு மாயஷா, நாடியதை செய்வான். எஃபாதுல்லாஹு மாயுரீத், தன் நாட்டத்தில் உள்ளதையும் செய்வான். அத்தகைய பரிசுத்தமான கொள்கையில் கலங்கம் கற்பிக்கக்கூடிய கைவர்களின் வாழ்வில் கூற்றுத்தனமான சொற்கள் வெளியாகின்றது. அவைகளை தட்டி எறியத்தான் வாதஹு லா ஷரீகலா, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை. லகுல் முல்க், அடைத்து அரசாட்சியும் ஒட்டுமொத்தமாக அடைய வளைத்து 7-14 உலகத்திலும் லகுல் முல்க் அவனுடைய அரசாங்கமாக இருக்கும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்துவின் மீதும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். ஆக்கவும் அழிக்கவும் கொடுப்பான். சரி, அப்போ உலகத்தில் முஸ்லீம்களுக்கென்று சில துன்பங்கள், செயல்கள், சில கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கே. அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, படைப்பினங்கள் அனைத்திற்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு சுகம் வரும். சுகம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கஷ்டம் வரும். மூமின்களுக்கு இந்த உலகம் அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிரீன், இறை மறுப்பவருக்கு, இறையை குறை சொல்பவர்கள், இறையை தேடாதவர்களுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கம். வலல் ஆகிரத்து கைருல்லக மினல் ஊலா, முந்தைய வாழ்க்கையை விட நம்பியை பிந்திய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கின்றான்லாம். இந்த உலகம் நமூனா உலகம். இந்த உலகம் கட்டுக்கடங்காத உலகம். இந்த உலகம் தீயோர்களை நல்லோர்களாக பாவிக்கின்ற உலகம். ஆனால் மறுமையோ நல்லோர்களை உயர்ந்தவர்களாக, தீமையுடையவர்களை நரகவாதிகளாக ஆக்கக்கூடிய, பெரும் தண்டனையில் பிசையக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கு. குல்லுமன் அலேஹா ஃபான். இது படைக்கப்பட்ட அத்தனையும் அலங்காரமாக இருக்கும், கண்ணுக்கு தேஜஸ் அழகானதாக இருக்கும். ஆனால் அத்தனையும் அழியக்கூடியவை. ருசிகரமான அத்தனையும் அழியக்கூடியவை. ருசி இல்லாதவைகள் அனைத்தும் உயர்வானவை.
உயர்த்தக்கூடியவை, உயர் அந்தஸ்தை வழங்கக்கூடியவை. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை யார் ஞாபகமூட்டுகின்றானோ, திக்ர் செய்கின்றானோ, அல்லாஹ்வின் நினைவால் இருக்கின்றானோ, வஜிலத்து குலூபுகும், அவனுடைய ஹிருதயம் நடுங்கும். அல்லாஹ் என்று சொன்னால் அது நடுங்கும். வஸ்ஸாபிரீன், அந்த கல்பு நடுங்கி பொறுமையாளர்களோடு இருக்கும். அல்லாஹ்வும் பொறுமையாளர்களோடு இருப்பான். அலாமா அசாபகும், ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு சங்கடம், ஒரு கவலைக்குரியது தொற்றிவிட்டால் அந்த மூமின்களுடைய கல்பு அமைதி பெறும். ஒல் முகீமிஸ் ஸலாஹ், இரண்டாவதாக அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையின் மீது கவனம் செலுத்தும். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அளித்த அந்த ரிஸ்கில், அல்லாஹ் அளித்த அந்த விகிதாச்சாரத்தில், அல்லாஹ் கொடுக்க சொன்ன அந்த பரக்கத்தில் ஏழை எளியோர்களுக்கும் தன்னந்தனியோருக்கும் ஜகாத்துக்களையும் அந்த மூமின்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். இதில் நாம் சிந்திக்க வேண்டியது 3 விஷயம். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் 1, கல்பிலே நடுநடுங்கக்கூடியவர்கள் 2, பொறுமையாளர்களோடு அனைத்து விஷயத்திலும் இருப்பவர்கள். இந்த 3 நபர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து தரலாம். 3 ஒரே மக்களுக்கு அல்லாஹ் தர்றான். ஏதாவது தீங்கு தொட்டாலும் கூட அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்து கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாங்க, அல்லாஹ் ரசூலிடத்தில் அடைக்கலம் தேடுவாங்க. தொழுகையின் மீது, அவர்கள் கடமையாக்கப்பட்ட கடமையின் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவர்களுக்கு அளித்த ரிஸ்க்கு, உலகத்தில் எத்தனை வகை இருக்கோ, பொருள், உடை, உணவு, இருப்பிடம், எந்தெந்த துறைகளிலே உதவ முடியுமோ அத்தனை வகையான ரிஸ்க்குகளையும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் உடையவர்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வாரி வழங்குவார்கள். இவர்கள்தான் அந்த மூமின் என்று அல்லாஹ் 5 அம்ச திட்டத்தின் கீழ் இங்கே மூமின்களை பற்றி குறிப்பிடுறான். மூமினாக இருந்தால் 5 அம்சம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைவாற்றல் கல்பு நடுங்கணும், கல்பு அல்லாஹ்வை நினைக்கணும், சோதனைகளிலே இவன் பொறுமையாளர்களோடு இருக்கணும், தொழுகை நிலைநாட்டணும், பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும். இப்போ இந்த 5 சப்ஜெக்ட் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த 5 சப்ஜெக்டை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் யார்? இவர்கள்தான் உண்மை மூமின்கள். வல் மூமினீன வல் மூமினாத் அவுலியா பாதுக்கும் லிபாது, மூமின்களான ஆண்களும் பெண்களும் சிலர்களுக்கு சகோதரர்களாக இருப்பார்கள். மூமின்களுக்கு, மூமினாத்துக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க. அப்போது இவர்களுக்கு எந்த கவலையுமோ துக்கமோ பயமோ இருக்காது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காமிக்கிறான் மூமின்களை பற்றி. இப்போ இந்த மூமின்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறுவாங்க? அல்லாஹ் சொன்னதை ஏற்பார்கள் 1. இரண்டாவதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட திட்டத்தை செயல்படுத்துவார்கள். 3ஆவதாக அல்லாஹ் அருளிய வேத கிரந்தமாகிய அல் குர்ஆனுல் கரீமை அவர்கள் நினைவாற்றல்களிலே ஓதி அவர்கள் செயல் திட்டத்தின் கீழ் கொண்டு வருவார்கள். அதன் உள்ள அத்தனை ஆயாத்துக்களையும் சட்டங்களையும் பின்பற்றுவார்கள். 4ஆவதாக திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல், செயல், நடைமுறை, மௌனம் அத்தனை சுன்னத்தையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். 5ஆவதாக இவைகளையெல்லாம் பாதுகாக்கும் பெட்டகமாக தன்னுடைய ஈமானில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்ப்பார்கள். இந்த 5 தரஜா உடையவர்கள் தான் மூமின்கள். ஆகவே மூமினாகிய நாம் இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம், முஸ்லீமிலிருந்து மூமின், மூமினிலிருந்து முத்தகி, முத்தகியிலிருந்து மூமினின் மூமினாத், மூமினின் மூமினாத்திலிருந்து சாபிரின் சாபிராத், பிறகு முன்ஃபிகீன், பிறகு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்போ இத்தனை தரஜாக்களையும் உள்ளடக்கியவர்கள் மூமின்கள். இவர்களுடைய ஈமானின் தேஜஸ்,
வளமிக்கதாக இருக்கும். இவர்களை பார்த்து அந்நியவர்கள் ஒரு குறை கூறுதல் என்பது அது மடத்தனமான நிலை. உலகத்தில் அவர்கள் வென்றால் முன்பின்னாக வாழலாம், பொருளாதாரத்தில் அல்லது சோதிக்கப்படும் போது, அல்லது அவர்கள் பொருளாதாரத்தை வைத்து நீரை வைத்து நெருப்பை வைத்து ஒரு மோசடியின் காரணமாக முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து வரலாம், அல்லது அந்த முஸ்லிம்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல் இஸ்ஸத லில்லாஹி வரசூலிஹி வலில் மூமினீன். மூமினீன்களுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் கண்ணியம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு சந்தை மடமாக இருக்கின்றது. இந்த உலகம் என்பது ஒரு பிணக்கூடமாக இருக்கின்றது. இதில் எத்தகைய ஒரு மனிதனும் அவன் சந்தோஷித்து காலம் முழுவதும் வாழ்ந்ததாக சம்பவமே இல்லை. வாழ்ந்தவர்கள் மாண்டார்கள், மாண்டவர்கள் அழிந்தார்கள். ஜபர்தஸ்திலே இருந்தவர்கள் அடக்குமுறையில் மூமின்களை ஆக்கியவர்கள், அவர்கள் இருந்து அவர்கள் வாழ்ந்து அவர்கள் அடாதுடியிலே அழிக்கப்பட்ட நிலை அவர்களுக்கு தெரியாது. வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தின் பக்கம் நம்மை நிலைத்திருப்பதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய விஷயங்கள் சட்டத்திட்டங்களை குர்ஆனின் மூலமாக தெரிந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழித்துறைகளை வழித்தளங்களை முழுக்க பின்பற்றி உண்மை மூமினின் மூமினாத்தாக நாம் மேல் கூறப்பட்ட 5 விஷயங்களையும் முழுக்க பின்பற்றி ஜெயம் பெற்ற கூட்டத்திலே ஆவோ. வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஈமானில் உறுதிமிக்கவர்களாக பலமிக்க மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள்வானாக. நாம் ஈமானில் நாம் மகா உறுதியிலே தன்னம்பிக்கையிலே நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து வெற்றி பெறுவோமாக. அல்லாஹ் ரசூலை அஞ்சி அந்த கலாமுல்லாவிற்கு வழிபட்டு மாநபியின் வழித்தடங்கள் முழுக்க நாம் பின்பற்றி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து நமது வாழ்வை நாம் தெளிவுபடுத்துவோமாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.